கிரீஷ் சோடங்கர், அதாவது காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, தாவேகா எங்களோட காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காரு. நடத்தினது மட்டும் இல்லாம முதற்கட்ட பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாவே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது எங்களோட உரிமை, எங்களுக்கு வந்து 13% 20% ஓட்டு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு வந்து 13% 20% ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுலன்னு. அப்படியே ஓட்டு விழுந்திருந்தாலும் திமுக கூட்டணியில இருக்கிறதுனால விழுந்திருக்குமே தவிர, தாவேக்காவோட போய் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உங்களோட உண்மையான வாக்கு சதவீதம் உங்களுக்கு தெரிய வரும். 1% தான் உங்களோட உண்மையான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிறோம். தெரியல அப்படின்னா நீங்க வந்து வேணா போட்டி போட்டு பாருங்க தாவேக்காவோடன்னு. அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கீங்க, நீங்களே வந்து திரும்ப சேருவீங்க. ஆனா சேர்றதுக்கு கட்சி இருக்காது காங்கிரஸ். ஏன்னா அங்க போனீங்கன்னா கரண்ட் கம்பத்து மேலையும் லைன் கம்பி மேலையும் தான் ஆட்சி பண்ண முடியும். கூட்டணி ஆட்சி தொடர்ந்தீங்கன்னாலும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல இருக்க கரண்ட் கம்பி மேலையும் மரத்து மேலையும் தான் வந்து கூட்டணி ஆட்சியை தொடர முடியும்.